இன்டென்ஷன் என்னன்னாக்க யூ ஷுட் பி மோர் பிஸ்னஸ் சேவி. நம்மளாலேயும் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸோட வந்து நம்மளால அந்த பிஸ்னஸ் அக்யூமெண்ட் சிபிசிஎல்லாம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஒரே கூட்டில் பார்க்கறதுக்கு வந்து இட்ஸ் வெரி 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 ஹார்ட்டிங் மொமெண்ட் ஃபார் மீ. நம்ம முன்னாடி மிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாங்க வந்து நமக்கு வந்து நிறைய எங்களால் வந்து ஆல் த பிஎஸ்சிஸ் சொல்கிறாங்க எங்களால் வந்து இந்த 5% ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து எங்களால் ஃபில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஐ ஃபீல் இஸ் நம்மளோட எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் வந்து எஸ்சி/எஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி 2.5% தான். ஸோ when it is so less, ஒரு 2.5% இருக்கும்போது வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் உதயம் தென் நம்மளோட ஆப்ளிகேஷன் ஆஃப் 5% ஃபில் பண்ணுறது வந்து இட் இஸ் ரியலி டஃப். பட் ஜிபிஎஃபி ஈக்குவலாக 1 lakh கொடுத்தா அதில் சக்ஸஸ் இருக்காது. ஓகே, பட் அதே வென்ச்சர் கேபிட்டல் ஒருத்தரை பார்த்து ஓகே இவருக்கு வந்து நான் 75,000 கொடுக்குறேன், மீதி வந்து ஐ ஹெல்ப் யூ ஃபார் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், அவருக்கு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது கொடுக்குறேன், 50,000 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி டிவைட் பண்ணி வென்ச்சர் கேபிட்டல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த 5%. நம்ம மேடம் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அனில் அம்பேத்கர் ஸ்கீம் இருக்கு. இப்போ இட் கேமஸ் ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஸ்கீமாக வந்துருந்துச்சு. ஆனால் அதுலேயும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கேம் ஃபார் ஜேசிபிஸ். இமேஜின் 100 கோடி கொடுக்கும்போது 100 கோடியில் வந்து அதில் ஒரு லம்சம் அமௌண்ட் கோஸ் ஃபார் ஜேசிபிஸ்னா என்ன ஒன்று அதில் அவுட்கம் ஒன்று இருக்காது இல்லையா? ஒரு ஜேசிபி வாங்கி அவர் வந்து எவ்வளோ பேர் வேலை கொடுக்க போறாரு. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணினா தான் நம்ம வந்து நம்ம முன்னேறுவோம், ஒரு ஜென்ரேஷன் முன்னேறும், நம்ம சார்ந்திருக்க ஊர் முன்னேறும். ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங். சார் வாஸ் டெல்லிங் நிறைய வந்து அவங்க போடுறாங்க இதுதான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது. சொன்ன மாதிரி the central procurement policy meant for us. Imagine 5% compulsory procurement இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அவங்க சொல்கிறாங்க இதுதான் எனக்கு தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் தான் தேவை, நம்ம அதை விட்டுட்டு ஊருக வச்சுட்டு இருந்தால் நம்மளால we can never come up. So they say they help us reverse engineering also. இதுதான் எங்களுக்கு தேவைப்படும், இந்த we want this product, இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்படி செய்கிறதுக்கு வந்து இவ்வளோ வழிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ let us go study to it. அதை பார்த்துட்டு இதுதான் தேவை, நம்ம வந்து we should give மார்க்கெட்டுக்கு எது தேவை அதுதான் கொடுக்கணும். ஸோ நம்மளே ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இதை வாங்கணும்னு சொன்னால் நம்மளால we cannot achieve. ரெக்குவயர்மெண்ட்டை கணிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் பண்ணால் தான் we be able to do it. One more thing what I feel is நமக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் வந்து இட்ஸ் ஒரு இப்போ கூட ஒருத்தர் லோன் தான் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எட்டாவது கனியாகவே இருக்குது. ஃபினான்ஷியல் கேபிட்டல் எட்டாவது கனியாக இருக்குது. எல்லா பேங்க்ஸும் லோன் கொடுப்பாங்க நமக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர். கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட் சப்சிடிஸ் நிறைய ஸ்கீம் சப்சிடி கொடுக்குறாங்க, நீட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஐ வாஸ் கலெக்டர் அரியலூர், அப்போ வந்து ஒரு நீட் ஸ்கீமில் வந்து 1/12 சப்சிடி கொடுத்துருந்தாங்க. என்னால் அரியலூரில் வந்து நிறைய எஸ்சி பாப்புலேஷன் இருக்குது. பட் ஒரு ப்ரோஆக்டிவாக கலெக்டராக இருந்து கூட என்னால் வந்து ஒரு எஸ்சி பெனிஃபிஷியரியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ we should understand our weakness. அதை நம்ம வீக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு we should come out of it very very quickly. அனில் அம்பேத்கர் ஸ்கீமில் வந்து மெஷினரிக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, கேபிட்டலுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் தேர் டூரிங் தி டிஸ்கஷன் ஆஃப் தி ஸ்கீமோட எவல்யூஷன் வரப்போ டிஸ்கஸ் பண்ணும்போதுல எல்லாம் கொடுத்தா எப்படின்னு கேட்டாங்க. கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறோம், மிஷினரிக்கு கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்தா வாட் இஸ் த பாயிண்ட்னு கேட்குறாங்க. பட் எவரிபடி புட் த ஃபுட் டவுன். எஸ், இந்த கம்யூனிட்டி நீட்ஸ், இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சப்சிடி தேவைப்படும். லெட் அஸ் ஹெல்ப் தெம், லெட் அஸ் சப்போர்ட் தெம். அது மாதிரி தான் ஸ்கீம் உருவாச்சு. ஆனால் அந்த ஸ்கீம் உருவாகும் போது பார்த்தா எண்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் எதுவுமே இல்லை. நமக்கு ஜேசிபிஸ் வரும், சின்ன சின்ன மெஷினரிஸ்க்கான வரும். நம்ம ட்ரீம் பண்ணினது இந்த அனில் அம்பேத்கர் ஸ்கீம் போட்டு ட்ரீம் பண்ணும்போது ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் வந்து இன்னுமே வந்து நம்ம அந்த ஸ்கீமில் வந்து எனக்கு ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. விச் இஸ் வெரி வெரி பெயினிங் திங் ஃபார் மீ ஆல்சோ. தென் ஒன் மோர் திங், நமக்கு வந்து வி ஷுட் ஆக்செப்ட் சோஷியல் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சார் வாஸ் டெல்லிங் வந்து பிஜி 20% கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? நம்மளாவே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வுட் ஹேவ் பீன் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பிஸ்னஸ் எதுவும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ வி நீட் some kind of support, some kind of push and some kind of nudge which bankers are willing to help, willing to help you out. எல்லா sir is there, எல்லா ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் மீட்டிங்கும் இட் ஹேப்பன்ஸ் அட்மோஸ்ட் ஒரு ஆல் த எல்லா எல்டிஎம்ஸ் வந்திருப்பாங்க, லீட் பேங்க் மேனேஜர் வந்திருப்பாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, ஆர்பிஐ பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா பேங்கர்ஸ் மீட்டிங்லையும் வந்து லோன் ஃபார் த மார்ஜினலைஸ் இஸ் டன் வித் அட்மோஸ்ட் கேர். எவ்வளோ இஸ் பீங் டன் வித் அட்மோஸ்ட் கேர் டு என்ஷூர் தட் ஆல் தி பீப்புள் ஃப்ரம் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி, அந்த கஷ்டம் இருக்கு, ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, தட்
NSIC SCST ஹப் சார்பாகவும் தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சாப்டர் சார்பாகவும் நம்மளுடைய ஹானரபிள் அண்ட் ரெஸ்பெக்டட் எம்எல்ஏ சார் மிஸ்டர் செந்திலை செல்வன் அவர்களை அன்போடு எல்லாருடைய சார்பாகவும் அழைக்கிறேன். இந்த மீட்டிங்க்கு வந்து எந்த ஒரு தலித் என்டர்பிரனர்ஸ்க்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக எந்த பிரச்சனை நம்ம ஐயா அவர்கள்கிட்ட போய் சொல்லுவோம். ஸோ சார மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு மற்றும் தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைத்து இங்கே நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிற இந்த மிக முக்கியமான கருத்தரங்கில் இந்த நிகழ்வை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய டிகி அமைப்பினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள், அன்பிற்கு இனிய தென்னிந்திய துணைத் தலைவர் தினேஷ் சங்கர் அவர்கள், அருமை தோழர் அறிவுராஜா உள்ளிட்ட எனக்கு முன்னதாக இங்கே ஒரு ஆக சிறந்த என்எல்சி வருகின்றிருக்கிற கோவிந்தராஜன், பல்வேறு நிறுவனங்களில் வந்திருக்கிற அதிகாரிகள் உள்ளிட்ட அருமை நண்பர்கள், சாதித்து தீர வேண்டும் என்ற உணர்வோடு திரண்டிருக்கிற நண்பர்களை, காலையில் இந்த நிகழ்வை சிறப்பு செயலர் லட்சுமி பிரியா அவர்களை விஷயங்களை கேள்விப்படுவதை விட நேரில் பார்க்கறதுன்றது அது ஒரு வித்தியாசமான உணர்வை தரும். இந்த மாதிரி வந்து தொழில் முனைவோராக இந்த மண்ணின் ஆதிக்குடிகளாக பூர்வக்குடிகளாக இருக்கிற இந்த சமூகத்தினுடைய சகோதரர்கள் ஒரு தொழில் முனைவோராக எழுந்து வருகிற இந்த பயணத்தை இது மாதிரியான ஒரு அரங்கத்தில் நடக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இருக்கு. மரியாதைக்குரிய நம்ம பசுமை உணவும் இங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நான் ஒரு எஸ்சிஎஸ்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவர் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு ஏதோ வந்து ஒரு கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி நிறைய பொய்மைகளை சொல்லிக் கொடுத்துருக்கு, தேவையில்லாத பெருமைகளை சொல்லிக்